ஹாய் நண்பர்களே, ஹலோ நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்குறது தோசை. இப்போ நம்ம தோசை சாப்பிட்றோம். தோசை எப்படி சாப்பிட்றோம்னா சூப்புங்க. பார்த்துங்க, சூப்பு தோசையில் வந்து சூப்பு ஊற்றி சாப்பிட்றது அது டேஸ்ட்டு மிக அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம சூப் ஊற்றி சாப்பிட்றோம். சூப் மட்டும் இல்லை, ஒன்று ஐட்டம் இருக்குது, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தோசை சாப்பிட்றோம். தோசை எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணுவேன். அப்படி பாருங்கள். இப்போ நம்ம சூப்பு வந்து வச்சா கொஞ்சம் இருக்கட்டும். அதில் சாப்பிட்டதுக்கப்புறம் சூப் குடிக்கணும். அப்போ தான் அந்த சூப் குடிச்சு சூப் சாப்பிட்டா டேஸ்ட்டே வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொண்டக்கடலை குழம்பு, கொண்டக்கடலை கருவாட்டு குழம்பு. கொண்டக்கடலையில் கருவாட்டு போட்டால் அதுவும் தலை சொல்லுவேன். சுவையும் அப்படி தான் இருக்கும். பாருங்க, கொண்டக்கடலை குழம்பு அப்படியே எடுத்துக்கிட்டோம். அதுக்கு மேலே ஊற்றலாம். அப்படி சாரலாம், கலைச்சிடலாம். கொண்டக்கடலை கிடக்கா அது ஊற்றலாம். அது ஊற்றிட்டு குழம்பு சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. கொண்டக்கடலாம் நல்லா வந்துருக்கு. கொண்டக்கடலை பார்த்துங்க. அப்புறம் கிழங்குலாம் கிடக்குது பார்த்துங்க. நல்லா சூப்பராக கத்திரிக்காய் அப்படி நமக்கு வந்துருக்கு. இப்போ இது நம்ம கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதான் அந்த சூப்புக்கும் கொண்டக்கடலை குழம்புக்கும் தோசை அடேங்கப்பா அப்படியே தூளுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி கொண்டக்கடலை குழம்பு சூப் ஊற்றி சாப்பிட்டு அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணலாம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஏன்னா அந்த சூப் வந்து ஊற்றினதுக்கப்புறம் அந்த தோசையில் அப்படியே இறங்கி அப்படி ஊறினதுனால அந்த டேஸ்ட் வந்து அப்படியே நிற்கிதுங்க. ரொம்ப பிடிச்சிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன ரிசல்ட் வருதோ வீடியோவில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, பாய் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.